வணக்கம். கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது. இன்றைய தொகுப்புகளை வழங்குவது PF இன்பன். தமிழகம் சென்னை மற்றும் தங்கவயல் மாரிகுப்பத்திற்கு மீண்டும் KSRTC பஸ் இயக்க தங்கவயல் DYFI அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். சென்னைக்கு தினமும் காலை 6 மணிக்கு மற்றும் 8 மணிக்கும் தங்கவயலிலிருந்து KSRTC பஸ் கடந்த பல வருடங்களாக சென்று வந்து கொண்டிருந்தது. அதனை ஒரு சில நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மாரிகுப்பத்திற்கு ஆண்டர்சன்பேட்டை வழியாக ஒரு பஸ்ஸும் சாம்பியன் வரையாக ஒரு பஸ்ஸும் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை என ராபர்ட்சன்பேட்டையிலிருந்து சென்று வந்தது. அதனையும் அந்த நிர்வாகம் நிறுத்தியுள்ளது. இதனை மீண்டும் இயக்க கோரி தங்கவயல் DYFIயினர் 22/11/2025 சனிக்கிழமை மாலை 4 மணி அளவில் KSRTC டிப்போ நுழைவாயில் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அவை உங்கள் பார்வைக்கு. ஏன் சேர்ந்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தாக்கா, சென்னை 8 மணிக்கு போகக்கூடிய பஸ்ஸு 2 நாளைக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டிருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு ஒரு பஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சி அதுக்கு முன்னாடி எங்கெங்கே லாங் டிஸ்டன்ஸில் போகிற பஸ்ஸுங்கெல்லாம் நிறுத்தி நம்ம KGFல அந்த நாளில் கஷ்டப்பட்டு ஒரு பஸ்ஸாக வேணும்னு சொல்லி போராடி பெற்று இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸுகளை இன்றைக்கி ஒன்று ஒன்றா எழுந்துன்னு வரும். நம்ம KGFலேருந்து எதுவும் இழக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நம்ம எல்லாம் ஒன்றா போயின்னு இருந்தால் எப்படி வந்து குப்பத்துக்கு நம்ம ஒரு பாட்டில் இருக்கிறோம். குப்பத்துக்கு 15 கிலோமீட்டரில் பார்டர் தொடக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தோம். குப்பத்துக்கு இங்கே வந்து KSRTC சார்பாக பஸ்ஸு இல்லை. இந்த சைடு மங்களூர் போகிற பஸ்ஸு இல்லை. சென்னை நைட்டில் வர பஸ் இப்போ ஒரு 4 பேர் வந்து இங்கே வந்து பஸ்ஸில் 3:30 மணிக்கு வர வேண்டிய பஸ்ஸும் வரல அப்படின்னு சொல்லி போராடி அதுக்கோசரம் நம்ம இந்த போராட்டம் நடத்தணும். இதுக்கான மெமரண்டம் கொடுக்கணும். DYFI KGF தாலுக் கமிட்டி சார்பாக இந்த நடத்தணும்னு நாங்கள் மெமரண்டம் கொடுக்கணும்னு வந்தோம். இதுக்கு வந்து வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும், நான் பர்மனெண்ட் தமிழ் லீடர்ஸுங்களுக்கும் மற்றும் எங்களுடைய இந்திய வாலிப ஜனநாயக சங்கத்துக்கு வருகிறவர்கள் வரவேற்று இந்த வந்து தலைவர் DYFI தலைவர் திரு நரேஷ் பாபு அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசுவார். அந்த தோழர்களே, நண்பர்களே, தோழர் வரவேற்பு தோழர் தினேஷ் அவர்களே செயலாளர், அவர் சொன்னது மாதிரி இன்னைக்கு தங்கவயலில் இருக்கக்கூடிய ஒரு உரிமை, தங்கவயலில் இருக்கிற உரிமை எல்லாமே இன்னைக்கு பரீட்சை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அழைப்பு எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு வாட்டி இந்திய ஜனநாயக வாலிப சங்கம் வந்து எல்லா போராட்டத்திலும் நிற்கிறோம். இதே சொர்ணா ட்ரெயின் போராட்டம் இது பண்ணும்போது சொர்ணா ட்ரெயின் இது எடுக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்டை கம்மி பண்ணி டெமோ ட்ரெயின் வரும்போது சொல்லிட்டு பண்ணிருந்து DYFI சங்கம் தான். நாங்கள் வந்து விளாட்கார் புள்ளிங்க இல்லை, DYFI சங்கம் தான் அன்றைக்கி பண்ணி அன்றைக்கி இந்த இதை நிற்க வச்சிருந்து அன்றைக்கி இமீடியட்டாக அன்றைக்கி நைட்டே ட்ரெயின் வந்துச்சு. எங்கள் தோழர் மேலே கேஸ் ஆச்சு, எல்லாம் இது பண்ணாங்க. அதேமாரி இந்த ஊரில் இருக்கக்கூடிய SP ஆஃபீஸ் இங்கேருந்து எடுத்துன்னு போகிறோம். எந்த வாலிப சங்கம் இந்த ஊரில் கேட்கல. இன்றைக்கி DC ஆஃபீஸ் முன்னாடி போய் இந்திய ஜனநாயக வாலிப சங்கம் ஒரு போராட்டம் பண்ண பிறகு DC ஆஃபீஸ் தட்டி வச்சு இன்னைக்கு SP ஆஃபீஸ் தள்ளி இது பண்ணி உடனே SP ஆஃபீஸ் இன்னைக்கு செயல்படுது. போலீஸ் அதிகாரிகளும் அன்றைக்கி எவ்வளோ தடுத்து, ஆனால் இன்னைக்கு SP ஆஃபீஸுக்கு இந்திய ஜனநாயக வாலிப சங்கம் ஒரு காரணம். இன்னைக்கு DC ஆஃபீஸுக்கு மெமரண்டம் இது பண்ணோம். அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சி ஒரு இதில் வந்து இந்திய ஜனநாயக வாலிப சங்கமுடைய பார்ட் இந்த ஊரில் இருக்குது. KSRTC நிர்வாகம் வந்து இன்னைக்கு சொல்கிறாங்க லாஸ்ட்டில் போயிட்டு இருக்குது. அரசாங்கம் யாருக்கு? மக்களுக்கு. லாஸ்ட்டில் போனாங்க. இது வந்து தனியாக இருந்தா இல்லை வேறையாக இருக்குதா? இது ஒவ்வொன்றுக்கும் வரி கட்டுறோம். இன்னைக்கு அரிசி வாங்கினா வரி கட்டுறோம், பருப்பு வாங்கினா வரி கட்டுறோம், பெட்ரோல் பல்பு வரி கட்டுறோம். இன்னைக்கு நாங்கள் லாஸ்ட்டில் போனால் கூட நீ மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் வந்துக்கிற அரசாங்கம் வந்து சேவை செய்யறதுக்கு தான் தவிர லாஸ்ட்டுக்கு காட்டுறதுக்கு ஒன்றும் இது இதில். இமீடியட்டாக அந்த பஸ்ஸை வந்து 8 மணி பஸ்ஸையும் 6 மணி பஸ்ஸையும் இன்னும் ஜனங்களுக்கு, அது மட்டும் இல்லை டவுனில் இருக்கிற வியாபாரிங்க இன்னைக்கு எவ்வளோ பேர் அதனால இன்னைக்கு அவங்களுக்கு உபயோகம் ஆகுது. டவுனில் இருக்கிற வியாபாரிகள்லாம் இன்னைக்கு அவங்களுடைய இதை வந்து வேற ஏதாவது பார்சல் அனுப்பணும்னா இன்னைக்கு அதிகமாக ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுக்கணும். ஆனால் KSRTC நம்ம அரசாங்கத்தினுடைய இதை வந்து டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி அதிலெல்லாம் இங்கே இருக்கிற ப்ரெஸ் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு இந்த போராட்டம் பண்ணியிருக்கிறோம். இது இன்னும் இன்னைக்கு சரியாகலைன்னா பெரியாவில் DC ஆஃபீஸ் முன்னாடி பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை இந்திய ஜனநாயக வாலிப சங்கம் இன்னைக்கு பண்ணுவோன்னு சொல்லிட்டு உங்கள் மத்தியில் இன்னைக்கு கூறுகிறேன். இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய நான் பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் யூனியன் உடைய தலைவர்கள் தோழர் ராஜன், தோழர் லியோ, அதேமாதிரி CIT பாரத் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யூனியன் உடைய தலைவர் ஒருவர் தோழர் P. ஆனந்தராஜ் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும்
இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக வருக வேண்டும் வரவேற்று தோழர் ராஜன் ஒரு வார்த்தை பேசுவார். அன்பார்ந்த தோழர்களே, இன்றைக்கு எதற்கு இந்த ஆர்ப்பாட்டமானது என்றால், நம்ம கோலார் தங்கவயலிலிருந்து வேலூரும் சென்னைக்கு போகக்கூடிய 6 மணிக்கும் 8 மணிக்கும் போகக்கூடிய பஸ்ஸை இவங்க நிறுத்திருக்கிற காரணத்தினால் குப்பம்க்கு போகக்கூடிய இந்த பேருந்து கெம்பாபுரா வழியாகவும் மாரிகுப்பத்துக்கு ஆண்டர்சன்பேட் வழியாகவும் அதே போல மாரிகுப்பத்துக்கு சாம்பியன் வழியாகவும் போகக்கூடிய இந்த பேருந்துகளை நிறுத்தியிருக்கிற காரணத்தினால் DYFI டெமோக்ராட்டிக் யூத் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவின் சார்பாக இதற்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் அவர்களை வலியுறுத்தக்கூடிய வகையில் ஒரு மெமராண்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமாக இன்றைக்கு காணப்படுகிறது. இன்றைக்கு அநேக சகோதரர்கள் சொன்ன வண்ணமாக இன்றைக்கு கோலார் தங்கவயலிலே அடிப்படை உரிமைகளை பறிக்கின்ற அநேக காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான ஒரு குரலை எழுப்பக்கூடிய இந்த இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்தை வெகுவாக பாராட்டி இது போல குரல் எழுப்பணுமா தான் ஒரு பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ண முடியும் என்று சொல்லி ಇವತ್ತು ನಾವು DYFI ಪರವಾಗಿ KSRTC ಇಲ್ಲಿರತಕ್ಕಂಥ ಅಧ್ಯಕ್ಷರಿಗೆ ನಾವು ವಿನಂತಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೀವಿ. ಏನಂದ್ರೆ ಅವರು ಆ ಗಾಡಿ ಖಾಲಿಯಾಗಿ ಹೋಗಿ ಬರ್ತಾ ಇದೆ ಅಂತ ಅವರು ನಮ್ಮ ಹತ್ರ ಹೇಳಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ನೀರಜ್ ಹೇಳಿದ ತರ ಖಾಲಿಯಾಗಿ ಹೋಗೋದು ಖಾಲಿಯಾಗಿ ಬರೋದಂದ್ರೆ ಡೈಲಿ ಖಾಲಿಯಾಗಿ ಹೋಗಿ ಖಾಲಿಯಾಗಿ ಬರೋದಿಲ್ಲ. ಯಾವುದೋ ಒಂದು ದಿವಸ ಹೋಗುತ್ತೆ, ಮತ್ತೆ ಯಾವುದೋ ಒಂದು ದಿವಸ ಖಾಲಿಯಾಗಿ ಬರುತ್ತೆ. ದಿನ ಯಾವ ಗಾಡಿನೂ ಖಾಲಿಯಾಗಿ ಹೋಗಿ ಖಾಲಿಯಾಗಿ ಬರೋದಿಲ್ಲ. ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. ಈ KGF ಅಲ್ಲಿ ಇರೋ ಜನರು ಎಲ್ಲ ಅವ್ರ ನೆಂಟರು ಎಲ್ಲ ಇರೋದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ಕಡೆ ವೇಲೂರು, ತಮಿಳುನಾಡು, ಗುಡಿಯಾತಮ್ಮು ಈ ಕಡೆ ಇರೋರೆ. ದಿನ ಓಡಾಡ್ತಾ ಇರೋ ಜನರೇ, ಅಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿ ಬರೋರು, ಇಲ್ಲಿಂದ ಅಲ್ಲಿ ಹೋಗೋರು. ಈ ಜನರು ದಿನನಿತ್ಯ ಹೋಗಿ ಬರೋ ಈ ಗಾಡಿಗಳು ನಮಗೆ ತುಂಬಾ ಸೌಲಭ್ಯ ಆಗಿದೆ. ಅದನ್ನ ಇವಾಗ ಇವರು ರದ್ದು ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಗೆ ತುಂಬಾ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಅವ್ರ ಹತ್ರ ನಾವು ಮೆಮೊರಾಂಡಮ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ. ಆ ಮೆಮೊರಾಂಡಮ್ ಅನ್ನ ಮೇಡಮ್ ಪಡ್ಕೊಂಡು ಕೂಡಲೇ ಈ ಸಮಸ್ಯೆಯನ್ನ ಬಗೆಹರಿಸ್ತೀನಿ ಅಂತ ನಮಗೆ ಭರವಸೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವರು ಈ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ಬಗೆಹರಿಸ್ತಾರಂತ ನಾವು ನಂಬ್ತೀವಿ. இதோடு கூட நிச்சயமாக இந்த பிரச்சனை அவர்கள் தீர்வு காணுவார்கள் என்று சொல்லி we believe on KSRTC management. If not, there will be a big protest in front of DC office. நம்மளோட DC ஆபீஸுக்கு முன்பதாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் தயங்க மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தோழர்களே, இவ்வளவு நேரம் இந்த ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அனைத்து தோழர்களும் நண்பர்களும் ஆதரவு இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்தின் சார்பாக கோலார் KGF தாலுகா கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வரவேற்புரை ஆற்றிய தோழர் தினேஷ் செயலாளர் அவர்களுக்கும் PML நான் பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் யூனியனுடைய தலைவர் தோழர் ராஜன், தோழர் செயலாளர் தோழர் லியோ, HFU உடைய தலைவர் ஒருவரான தோழர் கதன் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்தினுடைய உதவி தலைவர் தோழர் ஃபீலிக்ஸ் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களும் நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இவ்வளோ நேரம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த சப்போர்ட் பண்ண போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கும் இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்தின் சார்பாக நன்றி. அதே போல் ப்ரெஸ் இன்னைக்கு ரொம்ப நேரம் இன்னைக்கு எங்க கூட இருந்து உங்கள் மூலியமாக தான் இன்னைக்கு எல்லாமே போய் இன்னைக்கு அதிகாரிகளுக்கும் அது ஜனங்களுக்கு தெரியும். அதேமாதிரி ப்ரெஸ்ஸுக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த கூட்டத்தை நிறைவேற்றுது. நன்றி, வணக்கம். DYFI ஜிந்தாபாத், DYFI ஜிந்தாபாத், DYFI ஜிந்தாபாத், 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 DYFI ஜிந்தாபாத், DYFI ஜிந்தாபாத். ಬೆಂಗಳೂರಿನ ನಾವು ಕನೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಿರೋನು KGF ಒಂದು ಬಸ್ಸು ಇವಾಗ ವೇಲಾಂಗಣಿಗೆ ಒಂದು ಬಸ್ ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಅದು ಸೀಸನ್ ಬಸ್ಸು ಅಂತ ನಾವು ಅದು ಅಂದ್ಕೊಳ್ತೀವಿ.
ಆದರೆ ಚೆನ್ನೈ ಬಸ್ಸು, ಬೆಂಗಳೂರು ಬಸ್ಸು ಮತ್ತು ಮಂಗಳೂರು ಈ ಮೂರು ಬಂದು ಯಾವಾಗಿದ್ರೂ ನಮಗೆ ಒಂದು ಅನುಕೂಲ ಆದ ಒಂದು ರೂಟ್ ಅದು. 1983 ಅದು ಇಂಪ್ಲಿಮೆಂಟ್ ಆಯಿತು. ಇವಾಗ ತಕ್ಷಣ ನೀವು 2-3 ಬಸ್ ಬಿಟ್ಟಿರೋದು ಇವಾಗ ಕಡಿಮೆ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಟೈಮಿಂಗು ಇರಲ್ಲ, ಜನರಿಗೂ ಅನುಕೂಲ ಆಗೋದಿಲ್ಲ. ಅದರಿಂದ ನಮ್ಮ ಸಂಘಟನೆ ಪರವಾಗಿ ನೀವು ಈ ಬಸ್ಸನ್ನು ಕೂಡಲೇ ಬಿಡಬೇಕಂತ ನಾವು ವಿನಂತಿ ಮಾಡ್ತೀವಿ. ಇನ್ನೂ ಇವ್ರು ಬಂದು ಆಕ್ಚುಲಿ ನನ್ನ ಹತ್ರ ಮಾತಾಡ್ಕೊಂಡೇ ಹೋಗ್ತಿದ್ರೆ ಅವ್ರ ಗಮನಕ್ಕೆ ತಂದಿದ್ದೀವಿ ಯಾವ ರೀತಿ ಇದೆ, ಎಲ್ಲಿಂದ ಎಲ್ಲಿಗೆ ಎಷ್ಟು ಜನ ಹೋಗೋ ಉದ್ದೇಶ ಇಲ್ಲ, ನಮ್ದು ಇನ್ನೇನು ದುರುದ್ದೇಶನೂ ಇಲ್ಲ ಈ ಗಾಡಿ ನಿಲ್ಲಿಸಬೇಕು ಅಂತ. ಜನರಿಗೆ ಅನುಕೂಲವಾಗಲಿ ಅಂತ ಒಂದು ಒಳ್ಳೆ ಉದ್ದೇಶದಿಂದಲೇ ಆ ಗಾಡಿಯನ್ನು ತೆಗೆದು ನಮಗೆ ಈ ಕಡೆ ಬೆಂಗಳೂರು ಕಡೆಗೆ ಆಪ್ರೇಟ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಜನ ಅನುಕೂಲ ಆಗಲಿ ಅಂತಲೇ ನಾವು ಇದನ್ನು ಚೇಂಜ್ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಅದಕ್ಕೆ ಯಾವುದೇ ತೊಂದರೆ ಮಾಡಬೇಕು ಅಂತೆಲ್ಲ KGF ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋ ಉದ್ದೇಶ. ಇನ್ನು ಈ ಸರ್ವಿಸ್ ಈ ಕಡೆ ಡಿವಿಯೇಟ್ ಮಾಡ್ತೀವಿ, ಆ ಕಡೆ ಹೋಗೋ ಬಸ್ಸನ್ನು ಈ ಕಡೆ ಮಾಡ್ತೀವಿ ಬಸ್. ಇನ್ನೊಂದೇನೇನಿದ್ರು ಮಾರಿಕುಪ್ಪಮ್ಮು ಮತ್ತು ಇದು ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದರೆ ಅದು ಆಕ್ಚುಲಿ ಬಿಫೋರ್ ಕೋವಿಡ್ ಇತ್ತು. ಈಗ ಆಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ಜಾಸ್ತಿ ಜನ ಓಡಾಡ್ತಿರ್ಲಿಲ್ಲ ಆವಾಗಲೂ. ಆಫ್ಟರ್ ಕೋವಿಡ್ ಆದಮೇಲೆ ಏನು ಮಾಡಿದ್ರು ಇದರಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಈಗಲೂ ಅಷ್ಟೇ ಬಸ್ ಬರ್ತಾ ಇರುತ್ತೆ, ಬಟ್ ಆಟೋದಲ್ಲೇ ಹೋಗ್ತಾರೆ ಹೋಗೋದು. ಬಸ್ಸಲ್ಲಿ ಹತ್ತಿ ಹೋಗೋಂಥ ಕಾಯಲ್ಲ ಬಸ್ಗೆ, ಅದು ಲಿಮಿಟ್ಸ್ ಇರುತ್ತೆ. ಈಗ ಆಟೋ ಹೋದಂಗೆ ಬಸ್ ಹೋಗೋದಂತೂ ಬಸ್ಸಿಗೆ ಇಷ್ಟು ಜನ ಅಂತ ಇರಲೇಬೇಕು. ಡೀಸಲ್ಗೂ ಖರ್ಚಿರುತ್ತೆ, ಮತ್ತು ವೆಹಿಕಲ್ ಮೇಂಟೆನೆನ್ಸ್ ಖರ್ಚಿರುತ್ತೆ, ಎಂಪ್ಲಾಯ್ ಖರ್ಚಿರುತ್ತೆ, ಎಲ್ಲನೂ ನಿಭಾಯಿಸಬೇಕು. ಆಟೋಗೆ ಈಗ ನಾನೇ ಅಲ್ಲಿ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಹೋದ್ರು ನಿಂತ್ಕೊಂಡಕ್ಕೆ ಆಟೋ ಬಂತಂದರೆ ಆಟೋ ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಇನ್ನು ಅರ್ಧ ಗಂಟೆ ಬಸ್ ಬಿಟ್ಕೊಂಡು ಬರುತ್ತೆ ಅಂತಂದರೆ ಬಸ್ಸು ನಾವು ಕಾಯಲ್ಲ. ಆ ಒಂದು ಉದ್ದೇಶದಿಂದ ಅದು ತೆಗೆದಿದ್ದಾರೆ. ಅದನ್ನು ಅನಾಲಿಸಿಸ್ ಮಾಡ್ತೀವಿ. ಇದನ್ನೂ ಸಹ ನಮ್ಮ ಮೇಲಿನ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ಕಳಿಸ್ಕೊಡ್ತೀನಿ. ಅಲ್ಲಿಂದ ಏನು ಡಿಸಿಷನ್ ಬರುತ್ತೋ ಅದ್ರ ಪ್ರಕಾರ ನಾವು ನಡ್ಕೊಳ್ತೀವಿ.